நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெயராஜன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கோடை வெயிலின் உக்கிரம் இப்பவே அதிகமாகத்தான் இருக்கு. இன்னும் குறகாலம் எப்படி போகும்னு தெரியல. வெயில் வாட்ட துவங்கி விட்டது. உடல்ல தண்ணீரின் அளவு குறையாம பார்த்துக்கணும். அப்பப்போ நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். எலுமிச்சம்பழச்சாறு, ஆரஞ்சு பழச்சாறு போன்றவற்றையும் குடிக்கலாம். அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால் உப்பு குறைபாடு ஏற்படாமல் இருக்க மோர்ல உப்பு போட்டு குடிப்பது நல்லது. நல்லா நீர் விளாவி நீர்மோர் அருந்துவது மிகவும் நல்லது. நம் உடம்புல தண்ணீர் எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்குங்கிறத நம் உடம்பிலிருந்து வெளியேறும் சிறுநீரை வைத்து கணிச்சிடலாம். சிறுநீர் எப்பவும் வெளிர் மஞ்சள் நிறத்துல தான் இருக்கணும். அந்த அளவுக்கு போதுமான தண்ணீரை குடிக்கணும். சூடான பானங்கள் பருகுவதை தவிர்க்கணும். அதிக அளவில் மோர், உப்பும் மோரும் கலந்த அரிசி கஞ்சி, இளநீர், உப்பு கலந்த எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு கரைசல் இவற்றை குடிக்கணும். ஜெயராஜன் சார், நீங்க தோப்புக்கு சொந்தக்காரர். வேணுங்கிற போது தோப்புக்கு போயிடுவீங்க, இளநீர் போடச் சொல்லி குடிச்சிருவீங்க. தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் ஒரு பழமொழி இருக்கட்டும். இறுக்கமான ஆடைகள் அணிவதை தவிர்க்கணும். தளர்வான ஆடைகள் நல்லது. பருத்தி ஆடைகள் மிக நல்லது. கருப்பு அப்புறம் பிற பிரகாசமான நிறத்தில் உள்ள ஆடைகள் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மையுடையவை. அதனால அவற்றை தவிர்க்கணும். வெள்ளை நிற ஆடைகள் நல்லது. அதே மாதிரி கோடை காலத்தில் நொறுக்கு தீனிகள் சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். சுத்தமான சுகாதாரமான உணவு வகைகளையே கொடுப்பது நல்லது. எண்ணெய் அதிகமுள்ள, மசாலா பொருட்கள் அதிகம் சேர்ந்த உணவு பண்டங்கள் இந்த கோடை காலத்துல ஆகாது. அதனால அவற்றை ஒதுக்கிடுறது தான் உசிதம். வெளியில போய் வருபவர்கள் கட்டாயம் ஒரு பாட்டில்ல தண்ணீர் எடுத்துட்டு போகணும். ஏன்னா வெளியில் கிடைக்கும் தண்ணீரின் சுத்தத்தன்மைக்கு உத்தரவாதம் உண்டா? முதியவர்கள், பெண்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுமென்னு தண்ணி குடிப்பதை தவிர்ப்பார்கள். தவறு. நீர் சுருக்கு உண்டாகும். தலைவலி போய் திருகுவலி வந்துடும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2.5 to 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் மிக குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை உண்டாகும். நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கணும். தர்பூசணி போன்ற நீர் பழங்களையும் சாப்பிடலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு பசி உணர்வு குறைந்து காணப்படும். அதற்கு தகுந்தாப்புல மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரையில மாற்றம் செய்துக்கணும். அப்புறம் வெயிலின் வேகம் காரணமா வியர்க்குரு, வேனல் கட்டிகள் வராமல் தடுக்க உடலை சுத்தபத்தமா வச்சுக்கணும். சுத்தம் தான் சோறு போடும். காலை மாலை என 2 வேளைகள் குளிக்கணும். ஜெயராஜன் சார், அடிக்கடி முகத்தை கழுவணும். நல்ல காற்றோட்டமான அறையில் உறங்குவது நல்லது. சூரிய வெப்பம் அதிகமாக உள்ள திறந்த வெளியில் வேலை செய்யும் போது களைப்பு, தலைவலி, தலை சுற்றல் போன்ற உபாதைகள் உண்டாகும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடன் வெப்பம் அதிகமுள்ள இடத்திலிருந்து வெப்பம் குறைவான குளிர்ந்த இடத்துக்கு போயிடணும். எப்பவும் கையில ஒரு குடை, தோல்ல ஒரு துண்டு வச்சுக்கிறது நல்லது. கட்டாயம் வைத்திருக்கணும். ஏன்னா வெயிலின் வேகம் அப்படி. வெயில் காலம்ங்கிறதுனால சிலர் ஏசி, குளிர்சாதனம் அமைத்த அறையில் இருப்பதை விரும்புவர். சுகமாத்தான் இருக்கும். ஆனா ரொம்ப நேரம் இருப்பது நல்லதல்ல. எந்நேரமும் ஏசியில் இருப்பவர்கள் மேல வெயில் வெப்பம் படாதில்லையா? அதனால வைட்டமின் டி சத்து கிடைக்காது. ஏசியின் பயன்பாடு சருமத்தில் சில தீய விளைவுகளை உண்டாக்கும். சருமத்தில் உள்ள ஈரத்தை உறிஞ்சிரும். வறட்சியாயிடும். உதடுகளும் உலர்ந்து போயிடும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுதானே. எச்சரிக்கை தேவை. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.